இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதம் 7வது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி 8வது தமிழ் மாதமானது பிறக்க இருக்குது. 8வது தமிழ் மாதம் தான் கார்த்திகை மாதம். ஸோ கார்த்திகை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கார்த்திகை மாதம் 2025 எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கார்த்திகை மாதம் கரெக்டாக நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அன்றைக்கி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக விருச்சக ராசிக்கு வந்துடுவார். விருச்சக ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். விருச்சக ராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாம் வைத்து தான் உங்கள் ராசினருக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கடவுளால் உங்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரம் என்று இப்போ சொல்லலாம். ஸோ நவம்பர் 17க்கு பிறகு கிரகநிலைகள் இப்படி அமையிறதுனால நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்கவாசல் திறக்க போகுது. ஸோ எந்த மாதிரியெல்லாம் சொர்க்கவாசல் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாத ராசி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அப்புறம் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைகிறக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய தன்மை உடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் திடீர் டென்ஷன்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் நிறைய விட்டு கொடுத்து போகணும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். எதிலுமே அவசரம் காண்பிப்பதை தவிர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதம் அவசரம் காண்பித்ததை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் உங்களுக்கு தோன்றும். அந்த தோன்றக்கூடிய யோசனைகளுக்கேற்ப தொழிலில் நீங்கள் செயல்படும் போது நிறைய லாபங்கள் பார்த்திடலாம். ஸோ லாபங்கள் பார்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த டைம் நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். ஆக்சுவலி பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி இதை முடிக்கணும், நாளைக்கு இதை முடிக்கணும், இந்த டைமுக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிக்கணும். திட்டமிட்டு காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை அடைவது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க. இதை இந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வெற்றி அடைவதை உங்களுக்கு கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகள் கூடக்கூடியதாக கார்த்திகை மாதம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நிறைய நெருக்கங்கள்லாம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவது கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. அந்த செலவுகளையும் கட்டுப்படுத்தணும். வாகனங்களை இயக்கும் போது நிதானம் தேவை. ஏன்னா வாகனங்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வாகனங்களை இயக்கும்போது நிதானம் தேவை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
பெண்கள் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலுமே நிதானம் தேவை. பொருள் சேர்க்கைலாம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ பொருள் சேர்க்கை உண்டாகுனா அப்போ புதிய பொருள் கார்த்திகை மாதம் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வாங்கி கொள்ளலாம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதம் தேடி வரும். கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். உடன் இருப்பவர்கள்லாம் அனுசரித்து ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க, ஆலோசித்து காரியங்களை முன்னெடுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தடை இல்லாமல் தரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குது. புத்தி கூர்மையோடு இந்த மாதம் நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும். மேலிடத்திற்கோ உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம், அதை மட்டும் கொஞ்சம் வராமல் பார்த்து கொள்ளுங்க. அப்புறம் மாணவர்கள் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிடுங்க. பாடங்கள் படிப்பது கல்வியில் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கார்த்திகை மாதம் எக்ஸாம் டைம்லாம் வரும், நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப கார்த்திகை மாதம் நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிறப்பை ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கார்த்திகை மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பணவரவு அதிகமாகும். எதிர்ப்புகள்லாம் நீங்கி எதிலே உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வியாபார தொடர்பாக வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஈஸியாக கிடைக்கக்கூடும். அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாதம் இருக்குது. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய் வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனமகிழும்படி நடந்து கொள்வார்கள். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இது உத்திரம் 1ல் பிறந்த பாதமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும். ஏன்னா கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியக்கூடிய கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிக மலரக்கூடிய மாதம். அதனால் இம்மாதம் தெய்வ மாதம் என்று சிறப்பாக அழைக்கப்படுது. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்பெஷலாக சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பொங்கும். அப்புறம் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்தில் மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கற்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரத்தில் கூறப்படுது. ஸோ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம். அப்புறம் குழந்தைகளுக்கும் முயற்சி பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடணும். அதனால் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும். ஆக்சுவலி இந்த மாதம் விஷ்ணு பகவானை நாம் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தால் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும். அதாவது தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை நாம் ஈஸியாக அடைய முடியும் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணுவை புஷ்பங்களால் அர்ச்சித்தாவே. ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையில் அர்ச்சனை செய்யும்போது அந்த ஒவ்வொரு துளசி இலையை சமர்ப்பிக்கும் போது நம்ம அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும். இப்படி கார்த்திகை மாதத்தில் துளசியால் ஒரு அர்ச்சனைனாலே நம்ம தலையெழுத்து மாறும்.
அப்புறம் கார்த்திகை மாதத்துடைய மெயினே கார்த்திகை தீபம் தான். அதனால் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான விளக்குகளை கோவில்களுக்கு தானம் செய்யணும். அப்படி செய்திங்கன்னா பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும். ஸோ அதனால் இந்த சில விஷயங்களை கார்த்திகை மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஸோ கார்த்திகை மாதத்துக்கான முழுசான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.